வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மோட்டிவேஷனான மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த மூவி என்னை கண்ணை கலங்க வச்சுச்சுங்க. வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட மூவிலே இதான் பெஸ்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அளவு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும்னு. இந்த மாதிரி ஒரு மூவியை எல்லாருமே பார்க்கணும். ஸோ அதனால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு லைக் மட்டும் போட்டீங்கன்னா இந்த மூவியை உங்க மூலியமா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எனக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும் அண்ட் நிறைய பேர்த்துக்கு இந்த மூவியை காட்டின மாதிரி ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவிக்கு பார்த்தோம்னா ஒன்லைன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா நம்ம பார்த்தோம்னா கதைக்குள்ளேயே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி நேம் பேக் ஃபிளிப் தி மூவி. ஓகே வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு பொருளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற கதையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அழுத்துருங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. சார் எனக்கு 6 டாக்கோயாக்கி கிடைக்குமா? சாருக்கு 6 டாக்கோயாக்கி கொடுத்துருங்க. இந்த இன்டர் ஹையில் இருக்கிற பையன் தானே? ஆமாம், நான் தான் அது. இவர் பேர் நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் மெயின் கேரக்டர் ஃபுட்டாபா. ஃபுட்டாபாவும் 6 டாக்கோயாக்கி வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக ஓடி போகிறான். அவன் போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு பேனர் மாதிரி இருக்குங்க. அதில் அந்த பேனரில் பார்த்தோம்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீம் இன்டர் ஹைக்கு வந்ததுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பேனரில் எழுதியிருக்கு. நம்மளோட ஃபுட்டாபாவும் நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகிறான். அங்கே பார்த்தோம்னா ஃப்ளோருக்கு ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. அவரோட பேர் பார்த்தோம்னா கைசுகே. சிம்பை, இந்தாங்க உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபுட்டாபாவும் கொடுக்குறான். இங்கே ஒருத்தர் வர்றாருல, இவர் பேர் தான் ஒட்டாரி. ஃபுட்டாபாவும் பார்த்தோம்னா ஒட்டாரி கிட்ட இந்தாங்க உங்களுக்காக டோக்கியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். அண்ட் அங்கே பார்த்தோம்னா அங்கே மறுபடியும் அந்த யாக்குசா மூவி பார்க்க போறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஃபுட்டாபாவும் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு மாச்சனை மீட் பண்றதுக்கான ஒரு கார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாரி, இவரோட பேரை சொல்ல மறந்துட்டேன். இவருடைய பேர் பார்த்தோம்னா ஒனாகாவா. அண்ட் இங்க இருக்கிறவரோட பேர் தான் ஷிஜிஹாமஹா. அண்ட் அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்க இருக்கிறவரோட பேர் தான் மிசாட்டோ. இவர் தான் பார்த்தோம்னா இந்த கதையோட மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா? இப்படி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல. உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். அண்ட் அப்படியே இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒருத்தர் காரில் உட்காந்துருக்காரு. இவர் வேற யாரும் கிடையாது, உங்களோட 6 பேர்த்தோட கோச் தேவை. இவரோட பேர் ஷிடா. அண்ட் அவரும் ஃபோன்ல ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கூப்பிடுது. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணோட பேர் ஆசா. இங்கே 2 பேரும் இது நைட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமா? ஆமாம், வீரேட்டோட பேரண்ட்ஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன். ஃபுட்டாபா அவனோட இன்ஜுரியிலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவான். நம்ம இன்டர் ஹைல கலந்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இதை பொறுத்துக்கிட்டு பண்ணிதாகணும். எனக்கு தெரியும் இது நம்ம சாதிச்ச தடவை நம்மளோட ஃபுல் ஸ்பீடை கொடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரைனிங் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளோட கோச் பார்த்தோம்னா அந்த சுக்கி டேட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவகிட்ட போய் தேங்க்ஸ் சொல்றாரு. இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா நம்ம வட்டாரி பார்த்தோம்னா ஒரு இடத்துல தடுமாறுறான். வட்டாரி மட்டும் ஒரு இடத்துல தடுமாறுறான். அந்த தடுமாற்ற மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இடத்துக்கு யாரோ ஒருத்தர் கார்ல வராங்க. ஒரு நூடுல்ஸ் கம்பெனி போல அவங்களும் நிக்கிறாங்க. நம்மளோட வட்டாரியும் அப்பா நீங்களா அப்படி சொல்லிட்டு கத்துறான். இதுதான் நம்மளோட ஒட்டாரியோட அப்பா அம்மா. அண்ட் இதே மாதிரி பார்த்தோம்னா இங்க இருக்கிற எல்லாத்தோட அப்பா அம்மாவும் வராங்க. கிட்ட பார்த்தோம்னா ஒரு பார்ட்டி மாதிரி இவங்க என்ஜாய் பண்றாங்க. நீங்க டைம்ல இப்படி ஒரு பார்ட்டி தேவையானு யோசிக்கிறாங்க. அண்ட் போன்ல என்ன பார்த்துட்டு இருக்க ஆசா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அவளும் இதை பாருங்க அப்படி சொல்லிட்டு காட்டுறா. இதுல இன்டர் ஹைல இருக்கிறவங்களோட நேம் எல்லாம் போட்டிருக்காங்க. மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக். உட்டபாவும் போனை பார்த்துட்டு ஹே இது மஷிரோ தானே? மஷிரோ பார்த்தோம்னா 5 இயர்ஸா இன்டர் ஹைல ஒரு பெரிய சாம்பியனே சொல்லலாம். ஸ்கூல் பேர் என்ன ஹக்குமே ஹை ஸ்கூல் தான். அவங்களும் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் நேம படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் சைத்தா
சிச்சியாமா ஹோரின் ஸ்கூல் அப்படின்னு நிறைய ஸ்கூல் இருக்கு. இன்னொருத்தவங்க இருக்காங்க ஷோசுகேன் ஹை ஸ்கூல். அவங்க வந்து பேஸ்பால் டீம் அப்படின்னு சொல்ல இந்த வருஷமும் பேஸ்பால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பாக்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்றது டான்ஸ் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸுங்க. அண்ட் சிச்சியாமா உன்னோட யூனிவர்சிட்டி வந்து நீ தேர்ந்தெடுத்துட்டியா, அதை பத்தி பேசாத எனக்கு கோபம் வருது. சரி நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் இல்லை, அதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற. நம்மளோட காலேஜை நல்லா தேர்ந்தெடுத்தா தான் நம்மளோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் சொல்றான். ஏன்னா என்ன உங்களோட ஃபியூச்சரை பத்தி நீங்க திங்க் பண்றீங்களா, என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறானுங்க. நாங்களும் அவ்வளோ பெரிய இல்லை, எங்களை பத்தி அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. அண்ட் நான் தான் ஃபேமிலியில பெரிய பையன். ஸோ நான் வந்து காலேஜில் சேர்ந்து நல்ல ஒரு வேலை. நீங்கள் இந்த டீமை விட்டு போக போறீங்களா? ஆமாம் நான் போய் தான் ஆகணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தோம்னா நான் ஒரு வாரிசாக வரணுங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இந்த விஷயத்தை வந்து காலேஜ் போய் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் வந்து அந்த யூனிவர்சிட்டி முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 years ஆகும். அதுக்கப்புறம் வந்து என் வேலை சுத்தமாக முடியும். என்ன பண்ணாலும் சரி நான் வந்து இந்த விஷயத்தை விட மாட்டேன். கொஞ்சம் நிறுத்துறியா, இதான் என்னோட லாஸ்ட் டோர்னமெண்ட் நான் நினைக்கிறேன். எனக்கு அதே தான் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறான். ஆமாம் இதை வந்து நம்ம நல்லா பண்ணி ஆகணும். இங்கே இப்போ உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறத நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன். என்னோட பெஸ்ட் வந்து கடைசியில் நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்மளுக்கு கார்டியன் வேணுமே. சரி நெக்ஸ்ட் கேப்டனை யார் போடுவோம்? ஒட்டாரி நீ இருக்கியா? நான் தான் நெக்ஸ்ட் கேப்டன் அப்படி சொல்லிட்டு ஒட்டாரி வந்து கத்துறான். இவன் வந்து இப்படி பதட்டப்படுறானா, இவன் தான் இங்கே இருக்கிறது எல்லாத்த விட ஜூனியர். இவனையும் வந்து போடுறாங்கன்னா அந்த டீம் வந்து இவன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க தானே. நம்ம ஒட்டாரி வந்து பார்த்தோம்னா பயப்படுறான். சென்பை கூட போட்டிருக்கலாம், என்ன எதுக்கு போட்டிங்க அப்படி சொல்லிட்டு இவன் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபுட்டாபாவும் நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போ காலேஜை பற்றி பேசுகிறேன். நெக்ஸ்ட் இயர் என்ன வேணால் நடக்கட்டும். இப்போ வந்து நம்ம இன்டர் ஹையை பற்றி தான் பேசணும். இப்போ வந்து நம்ம இன்டர் ஹையில் வந்து வின் ஆகணும். நம்ம டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையை நமக்கு எடுத்துக்கூடாது. நம்ம வின் பண்ணியே ஆகணும். யாரும் சேர்ந்து வின் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மோட்டிவ் ஆகுறாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த டைம் நம்ம கோச் வந்துட்டு எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாரும் ப்ராக்டிஸ். இவங்களும் வந்து பார்த்தோம்னா ஓகே கோச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா உள்ளே போய் ப்ராக்டிஸ்க்காக போகிறாங்க. இப்படியே வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாள் போகுது. இவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க இன்டர் ஹைக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தோம்னா இன்டர் ஹையோட ப்ரொஃபெக்சர் வந்து வேற லெவலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸைட் ஆயிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து பார்த்தோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இடமும் வந்து பார்த்தோம்னா இவங்க புதுசாக பார்க்கனாலும் ரொம்ப பிடிச்சிருச்சு. கோச் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ரொட்டீனை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க இன்னும் வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஓகே கோச் அப்படின்றாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா டுமாரோ தான். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சும்மா ஒன்றும் வரல, வின் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாம நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஓகேன்றாங்க. அப்படியே இவங்களும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பார்த்தா தான் அந்த மாஷிரோட டீம் இருக்கு தெரியுமா, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தோம்னா உண்மையாலுமே வேற லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நீங்களே பாருங்க. வேற லெவல். இப்போ முன்னத்தை விட இவங்க ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம அவங்களே பீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் ஹேரும் சொல்கிறோம். யாரும் வந்து நர்வஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் ஃபன்னாக இருங்க அண்ட் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்பவும் மாஷிரோ முன்னத்தை விட இப்போ நல்லா இது பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாக சொல்லணும் போனோம்னா இவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் தாங்க. ஆனால் என்ன வேறு டீமில் இருக்கிறனால தான் கொஞ்சம் இடைவெளி. இந்த டீம் இருக்கிறனால தான் இப்போ நம்ம ஹீரோ டீமே வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம மென்ஸ் டீமும் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக சொல்கிறாங்க. நம்ம டீமும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மாஷிரோட டீமில் இருந்துட்டு இவன்
இப்போ முன்னத்தை விட நல்லாவே பண்ணுறாங்களே அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ பண்ணுறத நாளைக்கு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பையன் ஏன் அவங்களே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை நம்மளோட மீசாவும் ஷட்டரும் வந்து பார்த்தோம்னா முன்னதை பார்த்ததை விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க முன்னுக்கு இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆசாவும் வந்து பார்த்தோம்னா கோச்சுக்கிட்ட இவங்க கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணணும், கிட்ட நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பர்ஃபார்ம் பண்ண சொன்னேன், பக்கத்தில் தரும் ஆமாம் அன்மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் தான் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து அந்த இன்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கே நம்மளோட டீம் வந்துடுறாங்க. பயமாக இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுறோம். நம்ம பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு போகிறதுக்காக வரல, நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கோச் அவங்ககிட்ட நீங்கள் இந்த இன்டர் ஹையில் ரொம்பவுமே எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் வந்து லாபியில் வெயிட் பண்ணுறேன், ஸோ எல்லோரும் அங்கே வந்துடுங்க, வந்து உங்களை அங்கே வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் நடக்க போதில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இல்லை கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க. நீங்கள் பண்ண ட்ரைனிங்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த டைம் நீங்கள் பண்ணுங்க, எனக்கு தெரியும் இது உங்களால் பண்ண முடியும்னு. நீ ஷிச்சிஹாமா மிடில் ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணி டீமே ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருக்க. அடுத்தது வந்து நம்ம சுக்கிடேட் நீ வந்து டீம் கூட எப்பவுமே க்ளோஸ் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவ. அடுத்தது நீ தான் ஒனாகாவா நீ வந்து டார்கஸ்டான நேரத்தில் ஒரு ஒளிவட்ட மாதிரி எங்களுக்கு இருந்த. ஒட்டாரி நீ தான் இந்த டீமை முழுசாக நம்பி எங்களை வந்து ஃபார்வர்டாக போக வச்ச. அடுத்தது நம்ம மிசாட்டோ உன்னோட ஷார்ப்பான கண்களும் உன்னோட ஸ்கில்ஸும் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஃபுட்டபா உன்னோட ஆட்டிடியூட் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏன் இந்த விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆசச்சன் நீ வந்து இந்த டீமுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்க, உங்களால் இதை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. நேஷனலில் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க, நம்ம இவங்களை பீட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவனுங்க யோசிக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளை எப்பவும் விட்டு கொடுத்துக்கூடாது, நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம இன்னைக்கு காமிச்சாகணும், அந்த மேட்டில் வந்து நம்மளோட திறமை எல்லாத்தையுமே வந்து இறக்கணும், நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உயரும் அப்படி சொல்லிட்டு இவன் கத்துறான். நம்ம கோச் வந்து பார்த்தோம்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க, கொஞ்சம் ஃபன்னாக இருங்க, ஆமா இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, எதையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்புறாரு. எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸாக இருங்க, இது நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்புறாரு ரொம்ப இவங்களை. அந்த இன்டர் ஹையும் வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட ஒட்டாரி வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்டெப்பில் தடுமாறி அப்படியே கீழே விழுந்துடுறான். இங்கே எல்லாமே முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒட்டாரி யோசிக்கிறோம். அப்படி இந்த சீன் வந்து பார்த்தோம்னா கட் ஆகுதுங்க. நம்மளோட ஃபுட்டாவும் வந்து பார்த்தோம்னா நார்மலாக எப்பயும் போல வந்து பார்த்தோம்னா கிளம்பிட்டு இருக்கான். இடத்துல செவுத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பேனரை பார்க்குறான். அதில் வந்து வேற எல்லாத்தோட பேர் இருக்கு, ஆனால் நம்ம ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீமோட பேர் மட்டும் இல்லைங்க. அவன் அதை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறான். அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. சாரி கைஸ், இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், இது உன்னோட ஃபால்ட் கிடையாது, எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவான், நீ வந்து உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்ச, ஆனால் வந்து இப்படி ஆகி போச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபெயிலே கிடையாது, எல்லாமே என்னால் தான், நான் ஃபர்ஸ்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க மாட்டோம், நீ ஒரு கேப்டன் வந்துட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பக்கத்தில் இருந்தவனு சொல்கிறான். கோச்சும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக்கை வந்து ஏதாவது கிரியேட் பண்ணீங்க அண்ட் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது நீங்கள் தான், ஆனால் அது இப்போ விஷயம் கூடாது, நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு காரணமே நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம், அதில் இதுவும் ஒன்று தான், நீங்கள் உண்மையிலுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா கண்ணீர் அடக்கவே முடியல. லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் தோத்துட்டோமே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அழுகுறாங்க. நம்ம ஷிச்சிகாமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்கள ஸ்டடிக்காக வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிக்கு போக போகிறாங்க, நிம்மதியாக எங்களோட ஸ்டடீஸ் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், சரி நாங்கள் இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க ரைட்டாக பண்ணுவோம்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட டீமில் இருக்கிற மற்ற 3 பேர் சொல்கிறானுங்க. சரி நீ வந்து நம்ம டீமை பார்த்துக்கோ, இந்த உனக்கு பிடிச்ச ஸ்நாக் இது நல்லா சாப்பிடுவோம் பார்க்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு உனக்கு போக வட்டாரினால வந்து பார்த்தோம்னா கண்ணீர் அடக்கவே முடியல. அண்ட் ஈவன் அவங்க பக்கத்தில் இருந்தவங்களாலே அடக்க முடியல, வந்து ரொம்பவுமே க்ளோஸுங்க. ஸோ இவன் போக போகிறான் அப்படிங்கும் போது இவங்களால தாங்கிக்க முடியல. டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, அது நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா இன்னும் யோசிச்சு பார்க்குறான். ஃபுட்டாபாக வந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒரு நியூ ஃபுட் ஷெடியூல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் இன்டர் ஹைல வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதில் நம்ம சூப்பராக பண்ணிடலாம், உங்களுக்கு தேவையான மெம்பர்ஸை நம்ம கூப்பிடலாம், மேனேஜர் கோச் எல்லாருமே வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வட்டாரி வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம்னா வட்டாரி வந்து அந்த இன்டர் ஹைல தோத்து போனதை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறான். நம்ம எல்லாத்தையும் விட செம்பைஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜிம்னாஸ்டிக் விட்டுருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்போர்ட்ஸ்னு எப்படி இருந்தாலும் ஒரு தடவை வந்து குவைட் பண்ணி தான் ஆகணும், அதில் இதுவும் ஒன்று, நம்மளால ஒலிம்பிக்கில் வந்து ஒரு ப்ரோவாக இருக்க முடியாது அப்படிதானே, ரொம்பவுமே ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கல, நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வந்து சேஞ்ச் ஆச்சு ஃபைனலாக, பிளேஸை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இது வேற யாரும் கிரியேட் பண்ணல, நம்மளோட செம்பைஸ் தான் கிரியேட் பண்ணாங்க, நம்மளுக்காக ஓன ஒரு பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாரு. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட கோச்சும் வந்து பார்த்தோம்னா தனியாக உட்காந்துருக்காரு. அவங்களோட ஒய்ஃபும் வந்து என்ன இங்கே வீட்டுக்கு வராமல் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டேன். அண்ட் நான் வந்து அவங்க 7 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதை பார்த்து இடத்த விட்டுட்டு போகிறதுக்காக எனக்கு மனசே கிடையாது, இந்த இடத்த வந்து நான் ரொம்பவுமே லவ் பண்ணிட்டேன் சொல்லணும்னா நம்ம கோச்சுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்தையும்
எல்லாரையும் அவங்களே வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே பிடிக்கும். இங்கே வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கோச் அவங்க வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. அப்படியே 3 செம்பாய்ஸும் வந்திருக்காங்க. அவங்களும் நீங்கள் என்ன வெளியே யூனிவர்சிட்டிக்கு போகலையான்னு கேட்க, இல்லை ஏதோ ஒரு பிக் நியூஸ் ஆமாம் அதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. என்னோட கோச்சும் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து என்னோட டீச்சர் ஜாப் அதாவது கோச்சிங் ஜாப்பை வந்து நான் குவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஸ்ப்ரிங்குக்கு வந்து நான் டோக்கியோக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட கோச் வந்து பார்த்தோம்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சாரி இல்லை அதுக்கு கோச் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த உலகத்தில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. வந்து அந்த ரெத்மிக் ஜிம்னாஸ்டிக்கோட இது வந்து கிட்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க நேஷனல் விண்டு வரைக்கும் கொண்டு போகிறதா பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா என்ன வந்து அங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அவங்களும் இப்போ எதுக்கு கோச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இல்லை இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணி ஆகணுமாமா, ஸ்கூல் கிட்ட பேசலாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அனந்தமான விட்டு நீங்கள் மட்டும் தனியாக போக போகிறீங்களா கோச் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணு கலங்குறான். நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் என்னை சேவ் பண்ணுச்சு. என் மேட்டில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போக வச்சு. உண்மையாலுமே சொல்ல போனால் என்னோட கனவு வந்து ரொம்பவுமே பெருசு. கனவு என்னன்னா ஒரு நல்ல கோச்சாக வரணும், இல்லை இன்டர் ஹைக்கு வந்து கொண்டு போகணும். இன்னொரு புது ஆசை இருக்குது, இந்த மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீமை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசை தான். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன், இங்கே போய் தான் ஆகணும். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், என்னோட ட்ரீம் வந்து உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. நான் இருந்தது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நாங்கள் ஏன் இந்த மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் வந்து பண்ணுறோன்னா அது காரணமே நீங்கள் தான். நான் உங்களோட ட்ரீம்லேருந்து நீங்கள் வந்து கிவ் அப்பே பண்ணல கோச், உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், உங்களோட ட்ரீம் வந்து உண்மையாக இருக்காக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீமை வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கோச் உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே வந்து ஏதோ ஒரு பார்க் மாதிரி கட்டுறாங்க. மிஸ்ஸாட்டவும் எதுக்கு இவ்வளோ ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம 6 பேர் இருக்கோம்னு நினச்சேன், அதனால தான் இவ்வளோ ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன், அவங்க இல்லாத நாங்கள் மறந்துட்டேன் அப்படிங்க. கோச்சை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸாட்டோ கேட்குறான். நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபுட்டாகவும் வந்து சொல்கிறான். ட்ரீம் வந்து ரொம்பவுமே இன்க்ரெடிபிள், மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் வந்து நான் வளர்க்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த விஷயத்த நம்மளால் தனியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நீ இதை வந்து குவைட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் குவைட் பண்ண கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் இதை வந்து குவைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்ஸாட்டோ சொல்கிறான். நான் வந்து காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிப்பேன். அப்புறம் நம்ம மிஸ்ஸாட்டாவும் நம்மளோட ஃபுட்டாபா கிட்ட, சரி நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க, இன்னும் நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டாப்பா வந்து சொல்கிறான். அப்படியே கட் பண்ணோம்னா இங்கே நம்மளோட இடத்துக்கு புதுசாக ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா, எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், இது வந்து எப்போவுமே எங்களோட ஸ்கூலில் மார்ச் டைமில் நடக்கும், எங்களே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் பண்ணுறது ரொம்பவுமே நல்லா இருக்குது, அதனால தான் உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்மளோட வட்டாரி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இது வந்து எங்களால் மனசளவில் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் எங்களோட செம்பேஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்காங்க, எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண மெம்பர்ஸும் எங்கள் டீமில் கிடையாது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. நம்ம வட்டாரியே தேங்க்யூன்னு சொல்கிறான். இவனுக்கு நடுவே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளை மிஸ்ஸட்டை வந்து பார்த்தோம்னா டக்குனு ரோட்டில் நின்றுட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது ஃபோன் எடுத்து காட்டுறான். வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலோட ப்ரோக்ராம் பற்றி இருக்குது, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கூட இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரி இப்போ என்ன பிளான்னு கேட்க, ஒன்றும் இல்லை எது பிளான் இல்லாமல் வந்திருக்கே அப்படி சொல்லி கேட்குறான். அண்ட் அங்கே ஒரு சின்ன பையனும் வரான். எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த மென்ஸ் ரித்மிக் டீம் தானே, நீங்கள் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க, ஃபெஸ்டிவலுக்கு வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படி சொல்லி அந்த பையன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். அவன் ஏன் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டிங்களா அதுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் காலை வந்து இது பண்ணிட்டு அப்படியே பண்ணீங்களா, அது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு, அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயராக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, முன்னாடி என்னோட பேர் வந்து டுனோ, சரி என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லி அவனுக்கு கேட்கும்போது, ஏதோ ஃப்ளிப் பேக்குன்னு சொன்னவங்க பின்னாடி ஏதோ குதிச்சிங்க, அதுக்கு ஞாபகம் இல்லை குவரில் ஏதோ குதிச்சிங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ஃபுட்டாகவும் எது அந்த பேக் ஃப்ளிப்பா, அந்த பிளாக் ஃப்ளிப்பே தான் வந்து ரொம்பவுமே கூலாக இருந்துச்சு அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அவங்க கிட்ட. அண்ட் அவனுங்களும் வந்து பார்த்தோம்னா ரிட்டன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை கேட்ட அவனுங்களுக்கு பழைய நினைவுகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஞாபகம் வருது. எங்களுக்கு எல்லா ஞாபகமே வந்தனால வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பேக் போய் அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. ஒட்டாரி வந்து பார்த்தோம்னா எது அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்களோட செம்பாய்ஸ் வந்து இதெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் முடியாது எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு போய் அவங்ககிட்ட இதை எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ட்ரைனிங் எடுத்தே மாத கணக்கில் இருக்கும், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் உனக்கு தெரியும், அது காமன் தான், ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஐயோ அது வேறு இருக்கு, இப்போ நான் அதான் சொல்கிறேன் அவங்ககிட்ட போய் எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நீ போய் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்றான். வந்து அந்த இன்டர் ஹைல வந்து தோத்துட்டோம், அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த இன்டர் ஹைக்கு அப்புறம் நம்மளோட நார்மல் ரொட்டீனை வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணுறதே கிடையாது, நம்ம அந்த ஸ்கூலில் வந்து ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆமாம் அதான் நானும் யோசிக்கிறேன் பெசாம போயிடுவோமா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டானுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் சைடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம். ஒட்டாரி நீ இதுக்குள்ளே இருக்க தானே, ஆமாம் நான் இதுக்குள்ளே இருக்கேன், இது என்னால் பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லி நம்ம வட்டாரி சொல்கிறான். அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நம்மளை விட்டு போகும்போது அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராம் கொடுக்கணும். இது நல்ல சர்ப்ரைஸ். கோச்சுக்கு வந்து இது வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு நினைவாக இருக்கும். நம்ம கோச்சோட ஃபேர்வெலாக வந்து இது கொண்டாடிடுவோம் அப்படிங்கிறானுங்க. வாங்க நம்ம எல்லாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா போகிறானுங்க. இவங்களும் அந்த ஃபேர்வெலை பற்றி சொல்லாமல் கோச்சுக்கிட்டையும் சொல்லாமல் இவனுங்களே வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒர்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து ரொம்பவுமே மிஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட சுக்கி டேட்டு வந்து பார்த்தோம்னா இந்த சண்டே கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதுவும் நல்ல இதுதான். நம்ம மார்னிங்கு சண்டே எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறோம். எல்லாரும் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்ஸாட்ட வந்துட்டு ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? அது நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மேட்டு தான். நம்ம கோச் போயிட்டாருனாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இடத்த நம்மளால் ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ வேறு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கும் போய் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறானுங்க. வேலைகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா கேப்டனோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அது கேப்டனோட ஒர்க்குங்கிறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம மிஸ்ஸாட்டாவும் அவங்ககிட்ட போயிட்டு வந்து நம்மளோட செம்பைஸை நினச்சும் கோச்சை நினச்சி கவலைப்படுறேன். என்ன பேச தெரியும் நீ இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறியா? எல்லாம் வந்து பார்த்தோம்னா வாய்ப்பே கிடையாது. இதான் வந்து டீமில் வச்சு வேஸ்ட். அண்ட் உன்னோட கேப்டன் பதவி வந்து நீ கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினச்சா நீ வெளியே போய்க்கலாம் அப்படின்னு நம்மளோட மிஸ்ஸாட்டோவும் சொல்கிறோட ஃபுட்டாவும் வந்து பார்த்தோம்னா மிஸ்ஸாட்டோ ஏன் நீ வந்து அவன்கிட்ட அப்படி பேசுன்னு சொல்ல நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நானும் உன்ட்டு அப்படி தான் பேசுவேன். நம்மளால் கோச்செல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க அப்படிங்கிறாரு. நீயும் தான் நல்லா பண்ணல. இல்லை நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன். அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்மளோட வட்டாரியும் வந்து பார்த்தோம்னா காலையில் காண அவனுக்கு ஃபோன் பண்ண ஃபோனும் ஆஃபாக கிடக்கு. அவனுங்களும் சரி அவன் வந்துடுவான், அவனுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி போகிறான். நம்ம வட்டாரி இங்கே பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு குனிஞ்சு மன்னிப்பு கேட்ட மாதிரி நின்று அவங்களும் வந்து பார்த்தோம்னா சரி எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி கேட்க உங்ககிட்டலாம் நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன், சரி கத்தாதரா அப்படி சொல்லிட்டு உனக்கு சொல்கிறேன். வந்து பார்த்தோம்னா எனக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறான். நீங்கள் தான் எங்களோட டீமுக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் எங்களுக்கு டீமை வந்து கிரியேட் பண்ணதே நீங்கள் தான். இந்த டீமோட ஃபியூச்சரும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தான் கேரி பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய கோச்சோட ட்ரீமை வந்து பார்த்தோம்னா நாங்கள் நிறைவேற்றியே ஆகணும். ப்ளீட்டை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வட்டாரியை வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வட்டாரி தோற்றது அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம வட்டாரி வந்து பார்த்தோம்னா அவங்க காலில் விழுந்துட்டு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தோம்னா கெஞ்சிட்டு இருக்கான். காட்டுறாங்க நம்ம வட்டாரி வந்து நம்மளோட டீமை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு. அங்கேருந்த எல்லாருமே உன்னோட டீமுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், சொல்லு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. இங்கே இருந்தால் எல்லாரும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வட்டாரி எங்கே போயிருப்பானே தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. விட அவன் நைட்டு வந்துருவாங்க போது நம்ம வட்டாரி வரான். அவனோட சிஷானும் வந்து பார்த்தோம்னா அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கடுப்பில் வந்து கத்துறான். வந்து ஷீரோ கூப்பிடுதா போனேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஷீரோ எதுக்குன்னு கேட்க நீங்கள் தானே வந்து ஒரு நல்ல மாஸ்டர் வேணும், நல்ல ட்ரைனிங் பண்ண ஒரு கோச் வேணும், நீங்கள் தப்பு பண்ணுறதை பார்க்கறக்கு ஒரு கோச் வேணும், ஸோ அதுக்காக தான் நான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனுங்களும் அவங்க எதுக்கு கூட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தலையில் எழுதியிருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம வந்து அவங்க கூட ட்ரைனிங் எடுத்து ஆகணும் அப்படி சொல்கிறான். அவனோட சிஷானை வந்து பார்த்தோம்னா நீ சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, சரி இதை வந்து நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க சிம்பிளான அவனோட நெஞ்சில் வந்து பார்த்தோம்னா தட்டுறான். அப்படியே கட் பண்ணோம்னா இவங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷீரோவும் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்ததுனால ரொம்பவுமே குஷியாக இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி. இங்கேருந்து ஒருத்தரும் நான் தான் இந்த டீமோட புது கோச், அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து வைஸ் கேப்டன் அப்படி சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. சரி உங்களோட கேப்டன் நீங்கள் அறிமுகப்படுத்தவே இல்லை, நான் தான் வட்டாரி இந்த டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஆசைவும் வந்து பார்த்தோம்னா நான் தான் இந்த டீமோட வைஸ் கேப்டன் அப்படி போய் நிற்கிறாங்க. இவங்களும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்காங்க. சரி அவங்க வந்து பழையபடி வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷீரோவும் சொல்கிறான். அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்களோட கண்ணில் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது, அதனாலேயே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு இவனுக்கு சொல்கிறானுங்க. இவனுங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம். இவனுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்காதனால வந்து பார்த்தோம்னா அவங்களோட டீச்சர் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து மறைமுகமாக வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நீங்கள் இப்போ வந்து படிச்சுதாகணும் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பையனும் வட்டாரி உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வரேன், இந்தாங்க இந்த டிவிடி, இது வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷனு, இது நல்லா இருக்கும் பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அண்ட் வட்டாரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், இங்கே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான மென், அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து நான் வந்து ப்ரோன் கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி கேட்குறான். என்ன இருக்குது நீ கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம வட்டாரி வந்து பார்த்தோம்னா அவங்ககிட்ட சொல்கிறான். இவனுங்களும் வந்து பார்த்தோம்னா பனிப்பொழிவில் தனியாக உட்காந்துருக்கானுங்க, கோச் வந்து போகிறதுனால என்னால் ப்ராக்டிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஷீரோ இருக்கும். ஓ அப்படியா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா, ஏன் அப்படி சொல்லி கேட்க நான் வந்து கொஞ்சம் சேடாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நர்வஸாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். இதுக்கு நம்ம மிஸ்ஸாட்டோவும் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து வளருவோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷீரோவும் சொல்கிறான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளரணும், அதனால தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான். பற்ற வச்ச நெருப்பு வந்து பார்த்தோம்னா உன்னை விட்டு தூரமாக இல்லை, நீ தான் அதை விட்டு தூரமாக இருக்க, இன்னும் வந்து பார்த்தோம்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அது இப்போ கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் என் ஹார்ட்டுக்குள்ளே இன்னும் அதை வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி தான் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷீரோவும் அப்படி ஒரு அர்த்தமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் இங்கே ஒருத்தரும் வந்து பார்த்தோம்னா
பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா ஒரு பேப்பரில் எழுதுறாரு. அதையும் வந்து பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்தோம்னா அந்த மேலே வந்து ஒட்ட வைக்கிறாரு. ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை தான் நீ எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னு வந்து பார்த்தோம்னா உயர்வோம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து உயர்வோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒருத்தர்கிட்ட நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதை வந்து இன்டர் ஹை வரைக்கும் அவனோட கோச்சிங் வந்து குவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் நீங்கள் அதை பற்றி போய் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா வந்து உங்களை பற்றி ஒரு துளி கூட யோசிக்கவே இல்லை. அதுதான் உண்மையான ரியாலிட்டியை வந்து அதையே நம்பிதாகணும். அது நடக்கிற காரணமும் நீங்கள் தான். மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீமுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபியூச்சரே கிடையாது. நான் வந்து அவன் அதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அவன் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவனுங்களும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒன்று மட்டும் தான் எங்களோட குறிக்கோள். எங்கள் கோச் வந்து எங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அவரோட எஃபர்ட் வந்து பார்த்தோம்னா நாங்கள் கண்டிப்பாக வீண்படுத்த மாட்டோம். அவர் வந்து ரொம்பவுமே நல்லவர். கடந்த நம்பிக்கை வந்து எங்கள் மேலே வச்சிருக்காரு. அதனால நாங்கள் வந்து கண்டிப்பாக சாதிப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோம்னா ஓ அப்படியா, அப்போ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நான் வந்து என் செம்பைஸ்க்கு வந்து உண்மையாக இருப்பேன், ஆனால் நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். அண்டு உங்களை டோர்னமெண்ட்டில் வந்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு. இவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த தான் எங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு அண்ட் அடுத்த இன்டர்ஹையில் வந்து நம்ம வந்து சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே முன்னாடியே பார்த்துப்போங்க, அப்போ தான் உங்களோட வாழ்க்கை வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாரும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்த எலமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நடந்தே போகணும். வழியில் வந்து பார்த்தோம்னா நம்ம வட்டாரி அவங்ககிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது என்னோட டிசிஷன் வந்து நானே எடுத்துக்கிட்டேன், எல்லாத்துக்கும் ஈவெண்ட்டில் கூட நீங்கள் கலந்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஆனால் நான் வேணான்னு சொன்னேன். எல்லாத்த விட நான் வந்து ஜூனியர், ஆனால் நீங்கள் வந்து என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் நான் வந்து அதுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஜூனியர்னு தெரிஞ்சு கூட என்னை வந்து கேப்டனாக போட்டிங்க. உங்களோட மனசுக்கு நான் ஈடாகாது. டிக்ஸில் கூட வந்து பார்த்தோம்னா நான் தான் ரொம்பவுமே வீக்கு. நான் வந்து எதுவுமே கரெக்டாக பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோட ப்ராக்டிஸில் வந்து என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்தேன். ஆனால் நான் எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம சிஜிஹாவும் வந்து பார்த்தோம்னா அவனோட தலையை தடை விட்டுட்டு அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டு போகிறான். நம்மளோட சிஜிஹாவும் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் முன்னாடி போயிட்டு நீ தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டு கேப்டன் கூட நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம வட்டாரிக்கு வந்து பார்த்தோம்னா கண்ணீர் அடக்கவே முடியலங்க, அப்படி அழுகிறான். நான் நம்மளை ஒருத்தவங்க அளவு கடந்த நம்பிக்கையோட நம்புறாங்கன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதே சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தோம்னா அவன் வட்டாரி இப்போ அழுக ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேப்டன் அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸோட்ட கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றி தெரியாமல் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதெல்லாம் வேணாப்பா மிஸ்ஸோட்டோ அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ வந்து நான் வந்து மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் டீம் வந்து உங்கள் கூட புதுசாக வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஃபுட்டாபா நான் வந்து உங்ககிட்டயே சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து ரொம்பவுமே டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இந்த சீன்லேயே வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லி காட்டியிருப்பாங்க. ஃபுட்டாபாவும் சொல்கிறான், நீங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க கேப்டனும் நீயும் தான். அதுக்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற வட்டாரியும் ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம வந்து சேர்ந்து போராடுவோம். ஐயோ நேற்றுக்கு பார்த்த படத்தை பார்த்து நான் வந்து கொஞ்சம் இதாகிட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளோட 3 செம்பைஸும் வந்து வராங்க. நல்லா போயிட்டுருக்கு போல் ட்ரைனிங்கில் அப்படி சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தோம்னா இவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்க வந்து நல்ல ட்ரைனிங் எடுக்கலாம். நம்ம எப்படி எழுதுறேன்னு கேட்க நான் வந்து என் லைஃபுக்கு போதுமான அளவு எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நானும் வந்து பார்த்தோம்னா என் பேரண்ட்ஸ்ட்டெல்லாம் பேசிட்டேன், அவங்க விளையாட சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஓகே இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம கோச்சுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு கோச் முன்னாடியே சொல்லிட்டான். வந்து பார்த்தோம்னா ஐயோ வளரிட்டானே அப்படி சொல்லிட்டு அவனோட வாயை வந்து பார்த்தோம்னா பொத்துறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த சீன் கட் ஆகுது. நம்ம வந்து ஒரு நியூ மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் வந்து கிரியேட் பண்ணோம். ஆமாம் அதுவும் உண்மைதான். ஆனால் நம்மளோட கோச் செம்பைஸ் அண்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஆயிடுவோம். நம்ம வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணும், எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணும். ஆனால் அதே தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸாட்டாவும் சொல்கிறான். காலேஜுக்கு போகிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அண்டு காலேஜை பற்றியில் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபுட்பாலில் கேட்குறான். சரி நம்ம வந்து ஒட்டுக்காக வளருவோம், கல் மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்துட மாட்டோம், ஸோ வா நம்ம வந்து சேர்ந்து வளருவோம் அப்படின்னு இவன் சொல்கிறான். இதனால மியூசிக்கை போட்டு தள்ளி வேற லெவலாக இருக்குங்க. அண்ட் அப்படியே மார்னிங் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட செம்பைஸோட கிராஜுவேட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மளோட 3 செம்பைஸ் வந்து பார்த்தோம்னா எப்படியே கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வட்டாரி வந்து பார்த்தோம்னா அழுக ஆரம்பிச்சோட வட்டாரியோட வீக்னஸே அவனோட அழுகையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒன்று மட்டும்தான். அண்ட் கோச் நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், நாங்கள் வந்து டீமாக ஃபார்வர்டாகி போகணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட பாதையை நம்பி அதை நோக்கி நாங்கள் போக போகிறோம். எங்களோட டீமை எத்தனை மக்கள் நம்புகிறாங்களோ அவங்களுக்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம். கோச் உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரெசென்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. அது வந்து அந்த எலமெண்ட்ரி ஸ்கூலோட ஃபெஸ்டிவல் இன்விடேஷனுங்க. எலமெண்ட்ரி ஸ்கூல்னாலே அங்கே சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனாலே அங்கே பார்த்தாலே தெரியுது அங்கே நிறைய சின்ன பசங்க தான் இருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட கோச்சும் அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் வந்து பார்த்தோம்னா அவர் கூட்டு வந்திருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே வந்து பார்த்தோம்னா தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துருக்காரு. நீ வந்து ஒரு நல்ல அழகான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொறுத்தமும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு. இதுலேருந்து வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பசங்க கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. எதுக்குன்னா அவர் வந்து எதுவும் வாங்கி கொடுத்துருக்காரு போல்.
அவரும் வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கிரேட் அண்ட் உன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. அங்கே சின்ன சின்ன பசங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டீமும் வந்து இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுக்காக இல்லைன்னா நம்மள கோச்சுக்காக பண்ணணும். நம்ம கோச்சு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா என்கரேஜ் ஆகுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நம்ம டீம் தான் அடுத்தது ஆட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஷீரோட டீம் வந்து நம்மளோட டீம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களால் பண்ண முடியும், வச்சுக்கலாமா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பெட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நெபுட்டா டீம் டான்சிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பீட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே பாருங்க, எப்பவுமே ஃபார்வர்டாக இருங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். ஓ அந்த கேர்ள்ஸா, பரவாயில்ல, நான் அவங்கள வந்து முஞ்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இருந்து ஒரு பையன் வந்து பார்த்தோம்னா போய் தெறிக்கி விடுங்க அப்படிங்கிறான். வட்டாரி உன்னால் இது பண்ண முடியல, இதை நான் கண்டிப்பாக முடிச்சு கட்டுவேன் அப்படின்னு நம்ம வட்டாரியும் சொல்கிறான். என்னோட ஷீரோ வந்து பார்த்தோம்னா மென்த் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் வந்து எவ்வளோ கூலானதுன்னு போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இருந்த சின்ன பசங்களும் அவங்க வந்துட்டாங்க, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம கேட்ட மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க அப்படியே ரெடி ஆகுறாங்க. கோச் இது எங்களுக்காக இல்லைனாலும் உங்களோட நம்பிக்கைக்காகவும் உங்களோட எஃபர்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை வீணடிக்க மாட்டோம். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. வந்து நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். இப்படி வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு ஆசமான பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஈவன் நம்மளோட கோச் வந்து பார்த்தோம்னா இது நம்பவே முடியல, அவர் ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அண்ட் இது வந்து நம்மளோட கோச்சோட ட்ரீமுங்க, இப்படி அவங்க டான்ஸ் ஆடி பார்க்கணும் அப்படின்னு இவங்க வந்து பண்ணதை நினச்சி எல்லாருமே பெருமையாக இருக்காங்க. இவனுங்களும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கான காரணம் வேறு யாரும் கிடையாது, எங்களோட கோச் ஷிடா தான். தேங்க்யூ கோச், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை வந்துட்டு நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோச் வந்து பார்த்தோம்னா கண் கலங்குறாரு. அண்ட் நம்மளோட ஃபுட்பால் கோச், நாங்கள் வந்து மென்ஸ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக் வந்து உண்மையாக லவ் பண்ணுறோம், எங்களுக்கு அதை வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்மளோட கோச்சோட ட்ரீம் வந்து நிறைவேறிடுச்சு, அதனால அவர் வந்து கண் கலங்கி எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்மளோட கோச்சோட ஆசையை எல்லாரும் இவங்களை பார்த்து கை தட்டணுங்கிறது தான். அதனாலே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒன்ஸ் மோர்னு கேட்குறாங்க. இதுலேருந்தே இவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அண்டு அங்கே வந்து பார்த்தோம்னா சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக நம்மளோட ரெட் டீமும் வருது, அதாவது நம்மளோட ஷீரோட டீம். இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்களாம் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நம்ம சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி யாருங்கிறத காட்டுவோம் வாங்க. சரி எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா எல்லோரும் ரெடி ஆகுறாங்க. நம்மளோட வட்டாரியும் சரி வாங்க தெரிக்க விடலாமா அப்படிங்கிறான். அண்டு இது வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்குது.
இப்படி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த படம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கோச்சுக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது நான் வந்து அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கோச் நீங்கள் வந்து அழுதுட்டீங்கன்னு சொல்ல இது எங்களுக்காக அழுதிங்களா அப்படி சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு நம்ம கோச்சு சொல்கிறாரு. கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் இப்போ திரும்ப வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஒட்டரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சவங்களை பெரியமா அது வலிக்க தாங்க செய்யும். அண்ட் இங்கே நம்மளோட மிஸ்ஸாட்டாவும் வந்து பார்த்தோம்னா ஃபோன் வச்சு நின்றுருக்கான். அவனுங்களும் என்னப்பா மிஸ்ஸாட்டோ நீ சேர்ந்த அளவுக்கு போறியா? இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன நீ கேட்குறியா என்னப்பா ஆசை அப்படி சொல்லி கேட்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போம், அது கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும் அப்படி சொல்லி இவங்க கேட்குறான். சரி வாங்க ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இந்த அழகான நினைவுகள் இதோட முடிய போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறமா இவங்க மீட் பண்ணுவாங்க. இவங்களோட உண்மையான பாண்ட் வந்து கண்டிப்பாக அருந்து போகாது. இவங்கள மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை வரப்போகிறது கிடையாது. இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் கொஞ்சம் வழியோட இங்கேயே முடியுது அப்படின்னு சொல்ல நம்ம கோச் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்ல நம்மளோட மிஸ்ஸட்டாவும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அப்படியே இந்த படம் வந்து முடியுதுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து எல்லாருமே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வழியும் சின்னதாக இருக்குது. இந்த விஷயம் இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது, நம்மளோட லைஃப்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒத்து வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு குரூப், அதாவது ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்கள விட்டு நம்ம வந்து பிரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம வந்து பிரிஞ்சுதான் ஆகணும். கூட ஒருத்தவங்க வந்து பார்த்தோம்னா எப்போவுமே வாழ்க்கை முழுசு இருக்க போகிறதில்ல. எப்போ இருந்தாலும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியதாக போகிறாங்க. ஸோ இருக்க வரையும் அந்த மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஒரு மெமரிஸாக வந்து மாறும். அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸோட வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்பவுமே அழகானது. ஸோ எல்லோரும் முடிஞ்சளவு வந்து பார்த்தோம்னா மெமரிஸை சேர்க்க பாருங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த படத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன வந்து எல்லாருமே அதில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரையும் பாய்.